பருவமழை காலத்தில் ஏற்பட்டு பயிர் இழப்பீடுகளுக்கான இழப்பீடு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் 28ஆம் தேதிக்குள் விவசாயிகள் இழப்பீடு பெறவில்லை என்றால் 1918 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு வேளாண்மை மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு நிறுவனத்தின் தலைவர் பிரேமசிறி ஜசிங்கராஜி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக விவசாயிகள் பயிரிழப்பை சந்திக்க வேண்டியிருந்தது. மிக குறுகிய காலத்திற்குள், அதாவது பயிர் சேதம் ஏற்பட்ட சுமார் 2 மாதங்களுக்குள் விவசாயிகளுக்கு பயிர் சேதத்துக்கான இழப்பீடு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததாக தலைவர் சுட்டிக்காட்டுகிறார். முந்தைய அரசாங்கத்தின் காலத்தில் சிறுபோக பருவத்தில் ஏற்பட்டு பயிர் சேதத்துக்கான கொடுப்பனவுகள் கடந்த மாதம் வரை செலுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெரும்போக பருவத்தில் ஏற்பட்டு பயிரிழப்புகளுக்கான இழப்பீடு பொலனறுவை, முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த 6234 விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படும் என்றும் கிட்டத்தட்ட 168 மில்லியன் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்றும் விவசாய மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபை அறிவித்துள்ளது. கடந்த மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னர் மற்ற மாவட்டங்களில் பயிரிழப்புகளுக்கு இழப்பீடு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தலைவர் பிரேமசிறி ஜசிங்கராஜி தெரிவித்தார். இந்த பயிர் செய்த இழப்பீடுக்கான கொடுப்பனவு கடந்த 30ஆம் தேதி பொலனறுவை மாவட்டத்தில் தொடங்கியது. கடந்த நவம்பரில் வெள்ளத்தால் சேதமடைந்த பொலனறுவை, முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் 13,376 ஏக்கர் பயிர் நிலங்களுக்கு இழப்பீடு பெறுவார்கள். முதல் கட்டத்தில் 6,234 விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 16.8 கோடி வழங்கப்பட உள்ளது. பொலனறுவை, முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு சொந்தமான 13,376 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு இழப்பீடு வழங்க இந்த தொகை பயன்படுத்தப்படும். மகா பருவத்தில் பயிர் செய்த கொடுப்பனவுகளை செய்யும் போது நெல் விவசாயிகளுக்கு முதலில் பணம் செலுத்தப்படும் என்றும் பின்னர் மக்காஞ்சோள விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்றும் தலைவர் கூறுகிறார். 2ஆம் கட்டத்தின் கீழ் மன்னார், அனுராதபுரம், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் பயிர் சேதத்துக்கு இழப்பீடு பெறுவார்கள். கடந்த ஆண்டு நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் மகா பருவத்தில் பயிர் சேதத்தை சந்தித்த விவசாயிகளின் எண்ணிக்கை சுமார் 55,000 ஆகும். மேலும் அளிக்கப்பட்ட விவசாய நிலங்களின் அளவு சுமார் 75,000 ஏக்கர் ஆகும். இதற்காக அரசு 18.5 கோடியை ஒதுக்கியுள்ளது. இந்த ஆண்டு பயிர் செய்த இழப்பீட்டுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை 1 பில்லியன் ஆகும். இழப்பீடு வழங்குவதில் ஏற்படக்கூடிய முறைகேடுகளை தடுக்கும் நடவடிக்கையாக வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீட்டு சபை இந்த இழப்பீட்டுத் தொகையை நேரடியாக சம்பந்தப்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது.